சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, நாடு தொண்டை நாடு, தலைநகரம் மேற்பாடி, ஊர் சிற்றூர், தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் நங்கை மோகினி, உனது பெயர் வள்ளி, கையிலே கவன், பேசுவது தமிழ், வணங்குவது குகன், விரட்டுவது பறவை, எதற்காக? சேதப்படுத்த கூடாது என்பதற்காக. எதை? தானியங்களை. என்ன தானியம்? நவதானியம். நவதானியத்தை விளைச்சு பாதுகாக்க வாங்கி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படி சொன்ன உங்களை வந்து நீங்க அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா சொல்ற அளவுக்கு தான் தங்களுடைய திறமை இருக்குங்கிறது முதல்ல தெரியும். ஏன் எப்படி வந்த உடனே ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணல? என்ன பாட்டு பண்ணீங்க? வந்த உடனே ஆதிபராசக்தி அருள் தரும் மீன் அடிச்சிருப்பாண்டே. நான் வந்த உடனே ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணீங்கல்ல, அப்படி சொல்றீங்களா? அது தலைவா தம புதல்வா வருக வேண்பாடு, அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமணி இலக்கணம் அடித்து மலையின் மமதை அழித்து வாதாபியின் ஆயுளை முடித்து. இதெல்லாம் யாரு பண்ணது? இதெல்லாம் ஊர்வசி பாடுனா. யாருக்காக? அகத்தியருக்காக. அகத்தியருக்கு பாட வேண்டிய பாடல நாரதர் எனக்கு பாடிருக்கீங்களே. அறிவுங்கிறது இருக்கா இல்லையா? ஏன் தேவைப்படுதா? இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்டு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல, இருக்கிற ஆளுகள்ட்ட போய் கேட்கலாம். இருக்கிறதுனால தானே நீங்க கேக்குறீங்க. அப்படி இல்லமா இருக்கான்னு? அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லங்கிறது தான் பதில். திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கறது பதில் இல்ல. தேவைப்படுது ஒருத்தகிட்ட போய் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறது அல்ல பதில். அப்படின்னு கேட்பது அறிவல்ல. பேச விட்டு பேசணும். பேச விட்டு நீங்க சொல்றாரு, தொட்டனை தூறு மணற்கடி வாழ்ந்திருக்கு, கட்டணைத்து ஊரும் அறிவுங்கிறார். எப்பொருள் யார் யார் வேக்க எப்பொருளும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே வள்ளுவர் தான் சொல்றாரு, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. படிச்சா மட்டும் போதாது, அறிவு இருக்கா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கறதே முட்டாள்தனம். யாரு சொன்னது? அப்படி அறிவு இருக்கான்னு கேட்டா மனிதனுக்கு இயற்கையாவே அறிவு இருக்கு. பிள்ளையோட கருத்தை பேச விட்டு பார்க்கணும். பேச விட்டு பார்த்த பிறகு அவங்கள்ட்ட அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதுதான் ஒரு அறிவாளிக்கு அழகு. முதற்கோணல் முற்றிலும் கோணல். உங்க கோணல் தான் முதல்ல. அப்புறம் என்ன கோணல்? வந்த மரம் கோணலானா நூலை பிடினா, மனம் கோணலானா நூலை படி என்றார்கள். தெரியுதுல? இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. வந்தவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன் எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுத்துருக்கேன். என்னமா கொடுத்துருக்கேன்? யாருக்கு பாடுற பாட்டா யாருக்கு பாடி இருக்கேன்? இதுல அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருது. இதுல நீங்க பேசுறீங்க வெக்கம் இல்லாம. யாரு எதுக்குன்னு யாரு எதை தப்பு பண்ணாலும் பேசாம வாயப்பட்டு இருக்கணும். தெரியாம தான் பேசிட்டேன், நான் வாழ்ந்தது தப்புதான், செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு செஞ்சுனா உனக்கு ஒரு பேசுறதுக்கு. அதை விட்டு நீ என்னமோ சவுடால் பேசுற. போய் கண்ணை முடிக்கிட்டு கனவு வேண்டாம் பாருங்க. நான் உங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், கேட்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும்னு. நான் அம்மா பிரியம் அம்மா கொடுக்கு வந்து நான் என்ன கொம்பு முடிச்சிருக்கா, கொம்பு முடிச்சிருக்கான்னு அம்மா கொடுக்குன்னா திலகவதினா பெரியாள் தான் இல்லன்னு சொல்லல. நீங்க பெரிய கம்பர் விட்டு கட்டு தறினா பொம்பளை, வாய திறந்த புல புலன்னு தள்ளி விடுவீங்க. கட்டு தறினா பொம்பளை புள்ள, நான் ஆம்பளை. கம்பன் மாதிரி கட்டு தறியில தறி. கட்டு தறினா பெண்ணு, கட்டு தரைனா மாடு கட்டுற இடம். கட்டுத்தறி என்பது அங்க வேலை பார்க்கக்கூடிய பெண்ணு. அங்கே ஆம்பளை போல் இருக்கும் மண்ணி கொடிதாகும். இல்ல கம்பர் வீட்டுல வேலை பார்த்தது பொம்பளை ஆளு. ஆமா. ஆனா கட்டுத்தறினா பெண்ணுங்கிறது அது அர்த்தம் அல்ல. வேற என்ன அர்த்தம் சொல்லுமா? அப்ப பாருப்பா, வேற என்ன அர்த்தம்? கட்டுத்தறினா அது கட்டுற இடத்துக்கு பேரு தான். அது கூட கை பாடிச்சு. தரைங்கிறது இது பொதுவானது. மண்ணாங்கட்டி சாதாரண ஒரு இடம் இருக்கு, இதுக்கு பேர் தரை. ஆனால் அதுல ஒரு மாடு அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடைய அதுல கட்டிட்டோம்னா அந்த கட்டக்கூடிய இடத்துக்கு பேர் தான் கட்டுத்தறி. கேட்டது தப்பு, மன்னிப்பு கேளுங்க. அறிவு இருக்கான்னு நான் கேட்டது தப்பு, மன்னிப்பு கேளுங்க. ஏன் தெரியுமா? கட்டு இதுல சந்தேகமா இருக்கிற இடத்துல தான் கேள்வி. இன்னொரு விஷயம் பாருங்க, கட்டுத்தறினா வள்ளியா பிள்ளையாங்க
சம்மதம் இல்லாம சண்டைக்கு வருது. கட்டுத்தறின்னா பெண்ணுன்னு எந்த தமிழ் அகராதிலையா இருக்கு? அகராதி நான் சொல்றேன், அகராதி கேளுங்க. என்ன தெரியுமா? கட்டுத்தறியில விஷயத்தை நீதிபதிகள்ட்ட கொடுப்போம். ஐயா நீங்க சொல்லுங்கய்யா, கட்டுத்தறியில மாடு கட்டுற இடத்துக்கு பிறகு கட்டுத்தறி. கட்டுத்தறியில மாடு கட்டுவோமா? கட்டுத்தறியில மாடு கட்டுவோமா? கட்டுத்தறியில கட்டுவோம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் பாடல். பாடல் என்ன? கட்டு தரையில போய் எப்படியா மாட்டை கட்டுவ? அறிவு இருக்காயா இப்போ உனக்கு? கட்டுத்தறியில மாடை கட்டலாம், கட்டு தரையில போய் தரையில மாடு கட்ட முடியும். நான் ஏதோ வச்சு கட்டுவேன். நான் கேக்குறேன், இந்த சொற்றொடர் இருக்குல்ல, கம்பனுக்கு இருமா பேச விட்டு பேசணும். சைக்கிள் செயின் வச்சிருக்கேன். சரி நீ சொல்றதே ஏத்துக்கிறேன். சரியா? நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பெண்ணுன்னு எப்படி சொன்னீங்க? நீ சொல்றத கட்டுத்தறின்னா பெண்ண விடுமா? பெண்ணுன்னு எப்படி? தப்பு. சரி தப்பு. பெண்ணுன்னு எப்படி சொல்றீங்க? ஆம்பளையும் மாடு கட்டுவாங்க. சொல்ல வந்ததை சொல்ல விடுமா? ஆம்பளை மாடு கட்ட கட்ட மாட்டாங்க. ஆனா தொழிலை விட தொழில் நுணுக்கம் இருக்குல்ல, அது இருக்கிறதுனால இப்போ நீ ஜெயிக்கிறேன். மட்டும் மாடு கட்டுவாங்க. இல்லன்னா உங்களை மாதிரி ஆளுகிட்ட சமாளிச்சு வர முடியுமா? அது கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கைபாடும்னு பாடல் எழுதியிருந்தா, கட்டுத்தறியும்னா தர பாடுமா? பாட்டு பாடாது. கற்ற இடம் பாட்டு பாடுமா? பாடாது. விருத்தமணி முன்பாவிக்குயர் கம்பன், கல்வியில் சிறந்தவன் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கைபாடும் பாடிக்கணும்ல. யாராவது பாடிருக்கணும்ல. பாடினா தானே அப்படி ஒரு சொல் வந்திருக்கும். ஆமா. விருத்தப்பா பாடுறதுல மிகச்சிறந்தவர் கம்பன். அதனாலதான் விருத்தவனும் வெண்பாவிற்குயர் கம்பன் இல்லையா? அப்ப சிறந்தவன் அப்படிங்கறதுனால அந்த பேரு. இப்ப சக்கரவர்த்தி, கவி சக்கரவர்த்தி, கல்விகள் சிறந்தவன் கம்பன் அப்படின்லாம் பேர் இருக்கும்போது ஒத்துக்கிறேன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கல்வியாடும்னா ஒண்ணு கட்டுற இடம் பாட்டு பாடி இருக்கணும், அதனால சொல்லிருக்கணும். புரியுதா? இப்ப பேசுறீங்களே, இது நியாயம், இதை ஏத்துக்கிறேன். கட்டுற இடம் பாட்டு பாடி இருக்கணும், பாட்டு பாடி இருக்கணும். கம்பனை பாக்குறதுக்காக அம்பல சோமாசின்னு ஒருத்தர் வர்றாரு. யார பாக்குறதுக்காக? அம்பல சோமாசியா? அம்பல சோமாசி. அம்பல சோமாசியா? நீ ஏதாவது சொல்லி என்னைய கொலை போடுறாங்களா? நான் ஆளு இல்ல. சரியா? வேற யாராவது அப்படி கவனமா நிக்கிறது நம்மள்ட்ட. இந்த குழப்பம் நீ பெரிய குழப்பவாதி, எனக்கு தெரியும். உன்னோட குழப்பத்துல வேற யாராவது குழப்பலாம். நான் குழம்புவேன்னு ஒருபோதும் நினைக்க கூடாது. சரியா? பாப்போம். இந்த அம்பல சோமாசி என்ன பண்றாரு? கம்பரை பார்ப்பதற்காக வர்றாரு. அப்ப இந்த பொம்பளை பிள்ளை விளையாடுறது, அந்த பிள்ளைகிட்ட போய் ஏமா கம்பர் இங்கேன்னு அவன் பார்த்தா கம்பர் வெளியில போயிருக்காரு, வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். சரி சரி, அப்படி நான் அவருக்கு கொஞ்சம் மண்டக்கணாதியா? யாருக்கு? அப்பல சோமாசி திமுரு மண்டக்கண பார்த்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணிட்டா? திமுரு மண்டக்கண. நீங்க பெரிய புலவர்னு சொல்றாங்களே, உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களான்னா? உங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அம்பல சோமாசியை பார்த்து பாரு கேக்குறா. அந்த பெண்ணு கேக்குறா. அவருக்கு தான் திமுரு ஏற்கனவே மண்டையில கணம் அதிகமா இருக்கு. பாத்தாரு எம்புட்டு நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். வெண்டைக்காய ஒடிக்கிற மாதிரி சடக்குன்னு புடிச்சு ஒடிச்சு விடுவேனா? சரியா? கையை அப்படி நீட்டி நீட்டிக்கிட்டு நான் எப்பேற்பட்ட ஆளு, பேசுறதுக்கே உனக்கெல்லாம் முதல் ஒரு தகுதி இருக்கணும். நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆளு, நீ எல்லாம் வந்து நிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். கதையை சொல்ல விடுமா? கதையை மட்டும் சொல்லுங்க, நீட்டாதி அப்படி. ஏன் கை ஏன் ஜௌரியம்? நான் இப்படி தைரியமான ஆம்பளை இங்கிட்டு நீட்ட வேண்டியதானே? ஏன் தைரியமான ஆம்பளை? அந்த பயம் இருக்கணும். தைரியமான ஆம்பளைங்கிறதுனால தான் இங்கிட்டு நீட்டாம இங்கிட்டு நீட்டுறேன். தெரியுது தெரியுது, புரியுதா? ரொம்ப தைரியம். பேசுங்க வாங்க. பார்த்தாரு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு நீ எல்லாம் கேட்டு நான் பயிர் சொல்லணும்னு எழுதி இருக்கு பாரு. சரி பரவாயில்ல, போனா போகுது, சின்ன பிள்ளை ஏதோ கேட்கணும்னு விருப்பப்படுற கேளு அப்படின்னு. ஒரு பொம்பளைங்கிறீங்க, அப்புறம் சின்ன பிள்ளைங்கிறீங்க. அங்க வேலை வந்த பிள்ளை, இந்த ஆளுக்கு சின்ன பிள்ளையா தெரிஞ்சிருக்கு, ஆனா அது பொம்பளை. சரி, அப்ப பாருங்க பாருங்க, பட்ட மதி போல் இருக்கும், வன்னி கொடிதாகும், சுட்டால் அரகரவனும், கொட்டுகிறவர் கையில் கூத்தாடும், சுட்டால் அரகரவனும் அம்பல சோமாசி அப்படின்னு அவரை சொல்லி பாடல் பாடினா. இன்னொரு வரிகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா திடீர்னு நீங்க பேசுறதுனால பாடல் பாடுற விளக்கம் சொல்லியா?
அப்படின்னு கேட்டால தெரியல. தெரியும் யாருக்கு? இந்த வாயை கொண்டே காது வரைக்கும் வச்சுட்டு பேசுறாருல அம்பல சோமாசி. அவருக்கு விவரம் தெரியல. கம்பர் வந்தாரு. வந்த கம்பர்கிட்ட போய் கேட்டது, ஏன் அந்த பொம்பளை பிள்ளைங்க ஒண்ணு வேலை ஆகுது, அந்த புள்ள ஒரு பாட்டு ஒண்ணு பாடிச்சு, வட்டமதி கூடி இருக்கும் மண்ணி கூடியதாகும், கொட்டுகிறவர்கள் சுட்டால் அரகர வெண்ணும் கூத்தாடும் அப்படின்னு பாடினாலே இதுக்கு என்ன அர்த்தம்? அவட்டுக்கு பாடிட்டா எனக்கு விவரம் தெரியாம நான் நின்னுட்டேன்னால கம்பர் உடனே சொன்னார், இல்லையா அவ பாக்குற வேலை அப்படி அந்த வேலையை சொன்னான்னு. என்ன வேலை பாக்குறா? அவன் என்ன வேலை பாக்குறா? எருவாட்டி இருக்குல்ல, இங்க சாணம் போடும்ல மாடு, இந்த சாணத்தை எல்லாம் எடுத்து எரு காட்டியா தட்டக்கூடியது அவருடைய வேலை. சுத்தம் செய்யணும். ஆமா, அப்படி தட்டி இப்படி சவுத்துல ஒட்ட வைப்பாங்க, ஒட்டி காஞ்சதுக்கு அப்புறம் எடுப்பாங்க, ஒட்டி பார்த்தா எரிப்பாங்க. வட்ட மதி போடு இந்த வேலை தான் பாப்பா. மதினா நிலவு வட்டமா இருக்கும், வட்ட மதி போடு இருக்கும், பண்ணி கொடி தாவும், பண்ணினா நெருப்பு. இந்த ராட்டில இருந்து அந்த ராட்டிக்கு தாவும். கொட்டுகிறவர் கையில் கூத்தான், கொட்டுறவர் கையில கூத்தாடும். எது? திருநீர் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? எப்படி ஏத்துக்க முடியும்? சாணத்தை எடுத்து இப்படி தட்டுனோம்னு வை, கூத்தாடுற மாதிரி தான் இருக்கும். ஆமா ஆமா. சுட்டால் அரகர வெண்ணும், சுட்டுட்டா அதுதான் முடிசார்ந்த மன்னராகிலும் மிருதியில் எப்படி சாம்பல் என்பதை உணர்த்தும் திருநீர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. இதுக்கு விளக்கம் தெரியல. இப்ப புரியுதா? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொன்னது யாரு தெரியுமா? அம்பல சமாசி. அம்பல சோமாசி சொன்னாரு. பாடினது யாரு? அதெல்லாம் அந்த பொம்பளை பாடுனா. பாடினது யாருமா? அந்த பொம்பளை பாடுனா. பாடுனது பொம்பளை. அப்ப கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடுன்றது யாருக்கு? யாருக்கு? அந்த பொம்பளைக்கு தானா? போய் படிச்சுட்டு வரும். சும்மா வீட்டுல போய் வடிச்சு தின்னு விட்டு தூங்குறதோட இருந்தா பத்தாது, சரியா? அப்பப்ப படிக்கணும். பல நாள் முன்னாடி படிச்சாதான் எப்பவுமே ஞாபகத்துல இருக்க நினைச்சா கூட. கவிய உங்களுக்கு இந்த கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன். கடுப்பு. கம்பாரு வந்த நீங்க கதைய முழுசா படிக்கல. வந்து கேள்வி கேட்கிறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஏதோ ஒரு கதை விடுவேன், அந்த கதையை வந்து நான் ஆமான்னு ஒத்துக்கிறேன், அதானே? வேற அப்படி நான் வந்து கதையெல்லாம் விட மாட்டேன், கதையை தான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க. அப்ப எங்கேயுமா கம்பர் போயிருக்காருன்னு சொன்ன எல்லாமே சரி, கவி எல்லாம் சரி, கவிக்கு விளக்கம் தெரியல, இந்த பொம்பளை விளக்கம் சொன்னா இதெல்லாம் சரி. அப்பதான் அவன் வந்த அம்பல சோமாசி சொன்னாராம், ஆத்தாடி சாதாரண கம்பர் வீட்டுல மாடு மேய்க்கிற பொம்பளை இப்படி பாட்டு இப்படி பாடுறா. கவி சும்மா சொல்லக்கூடாதுப்பா, கம்பர் வீட்டுல மாடு மேய்க்கிற பொம்பளை மட்டும் இல்ல, விட்டா கம்பர் விட்டு கட்டு தரியும் கவி பாடும் போல இருக்க அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு போனாரு. சபாஸ் இல்ல, போய் தனி பாடல் திரட்டுன்னு அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா? உண்மையாவே உன்னை வரவேற்கிறேன், சத்தியமா சொல்றேன். இந்த அறிவு, இந்த நுணுக்கம் இந்த நாடகத்துறையில எவருக்கு வராது. இந்த உடனே இப்படி சொல்றதுக்கு இப்படி நம்ம கேட்டோம்னா என்னை உயர்த்தி பேசுறீரா இல்ல தாழ்த்தி பேசுறீரா? உயர்த்தி தான் பேசுறேன். இந்த திறமை வேற யாருக்கு வந்துடாதுமா? அது அப்படி அமைவதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் நானா பண்றேன், ஆண்டவன் சொல்றேன். வள்ளி செய்யறாளா? வள்ளி செய்யறா. முருகன் சொல்றேன். முருகன் என்ன சொன்னாரு? நாரதர் வந்திருக்கும் பொழுது அகத்தியருக்குள்ள பாட்ட பாட சொன்னாரா? நீ அந்த இடத்த விட தாண்டவே இல்லை ஐயா. முருகன் சொன்னாரா? நாரதர் வந்திருக்கிறாரு, வந்த நாரதருக்கு அகத்தியருக்கு பாடின பாட்ட பாடு. எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாம்புக்கு கீரிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை, பாம்புக்கும் பருந்துக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை, பாம்புக்கு மயிலுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, நாரதருக்கு வள்ளிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை. வந்ததானே ஆகணும், வந்தாதானே நல்லா இருக்கும். ஆனா இந்த சண்டை ஏன் நடக்குதுன்னு இது வரைக்கும் எவருக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. என்ன முடியல. ரொம்ப நாளா இந்த ஆளுக்கு இப்ப சொன்னீங்கல்ல கம்பர் விட்டு கட்டுத்தறியும், அந்த கம்பருக்கு ரொம்ப நாளா கவி பாடுறதுல நம்ம தான் திறமையான ஆளு அப்படி சொல்லி, என்ன கவிக்கு சக்கரவர்த்தியின் பட்டம் கிடைக்குமா? திமிர்ல
ஆணவத்துல எல்லாம் உள்ள இருக்கு. ஆனா வெளியில அப்படியே எதுவுமே தெரிய மாதிரி பச்சை குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்கிறது. ஒரு கம்பரை சொல்றேன், இல்ல நான் நிஜமா அவர்தான் சொல்றேன். பாக்குறதுக்கு பச்சை மண்ணு மாதிரி பால்வடி முகம் மாதிரி, ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அம்புட்டு வஞ்சகம், அம்புட்டு மண்டக்கணும், அம்புட்டு திமுரு. என்ன உண்மை? எங்க அண்ணன் படிச்சவரியா, கம்பரை பத்தி தெரிஞ்சதுனால உண்மைன்னு ஒத்துக்கிறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. மேடையில வச்சு அந்த பாட்டை பாடி இந்த பாட்டை பாடி என்னைய கவலைப்படுத்த தெரியாதுன்ற என்ன, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? இந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தாசிங்கிற ஒரு பெண்ணு, ஐயா நீங்க ரொம்ப படிச்சவராமே. ஆமாமா. நீங்க நினைச்சா கவி பாடுவீங்களா? நினைச்சா பாட வேண்டியதானே. எனக்கு என்னைய பத்தி ஒரு பாட்டு பாடுங்களேன். உன்னைய பத்தி எல்லாம் பாட முடியாது, உன்னைய போய் பாடுறதுக்கு வந்திருக்கேன் நானு. என்ன என்னைய பத்தி பாடுற அளவுக்கு உன்னைய பத்தி எல்லாம் பாட முடியாதுமா. சரி, என்னைய பத்தி பாட வேணாம், என் பேரை பத்தியாவது ஒரு பாட்டு பாடுங்களேன். ஒரு பேரு கிடைக்கிற மாதிரி. என்ன அவன் பேர் என்ன? கம்பரும் பாடுனா இருப்பா. சரி பாடுறேன். என்ன வச்சிருக்க? ஒரு 500 பொற்காசு வச்சிருக்கேன். நான் பாடினா என்ன கொடுப்பேன்? 500 பொற்காசு என்ன? வெக்கமா இல்ல? என்ன அந்த பொம்பளை தாசின்னு அவ 500 பொற்காசு வச்சிருக்கேங்கிறா. எவ்வளவு கஷ்டப்பட்டதை சம்பாதிச்சிருப்பா. அந்த காசையும் பாட்டு பாடியாவது புடிக்கிட்டு போல நடிக்கிறீங்களே. நீதான் ஒரு நமக்கு தேவை காசு. முடிவு பண்ணாரு கம்பரு. அப்படி வரணும். ஆமா. அப்ப நமக்கு தேவை காசு எப்படி எந்த வகையில வழியில வந்தா என்ன? நீ எப்படி பாட்டு பாடணும். தொழில் கல்விக்குரிய ஊதியத்தை செல்வத்தை கொடுப்பது உடைய வேலை அப்படின்னு சொல்லி அந்த கொண்டா 500 ரூபாயும் விடுறது இல்ல. போய் பார்த்தால தெரியும். அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் போகிறதுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கா அந்த வாய்ப்பு? எந்த வாய்ப்பு? அந்த இடத்துக்கு போறதுக்கா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இல்ல சாமி, அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்ப நம்ம அப்ப இல்ல, நீங்க இருந்திருப்பீங்கன்னு சொல்ல வர்றேன். நான் இங்க வரல. அப்ப அந்த கதையில நீங்க வரல. சரி, அதை விட்டுருங்க. அப்ப அந்த பெண்ணு போய் 500 பொற்காசுகளை கொண்டாந்து கொடுத்துட்டான். கொடுத்த உடனே அவளோட வீட்டு சுவற்றில் எழுதுறாரு, தண்ணீரும் காவிரியே சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமேன்னு பாடுற அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுல 500 பொற்காசு வாங்கிட்டு போயிட்டாரு. ஆமா, நீ கொடுத்த காசுக்கு எவ்வளவுதான் பாட முடியும். என்னுடைய ஒரு வார்த்தைக்கும் எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? நீ 500 பொற்காசை கொடுத்துட்டு உன்னைய பத்தி பாடுன்னு சொன்னா நீ கொடுத்த காசுக்கு எவ்வளவுதான் எழுத முடியும். எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. மன்னாவதும் சோழ மண்டலமேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாருல்ல. மறுபடியும் அந்த வழியாக என்னைய மாதிரி ஒரு அறிவாளி ஒத்துக்க மாட்டாரு. இந்த ஜென்மத்துல அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சரி விடியா எப்படி வேணாலும் சொல்லலாம். உன்னைய மாதிரி ஒரு கழவின்னு சொல்லி வேணா ஒத்துக்கிறேன். என்னைய மாதிரி ஒரு கழவின் யாரையாவது ஒரு பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க. 12 வயசு. பால் வடியுது, 2 பக்கமும் களையத்தை கட்டி தொங்க விடுங்க. பால் வடிகிறோம். 12 வயசு 6 மாசம் நடக்குது எனக்கு வயசு. இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அதை விட்டு தாண்டாது. ஆமா, என்ன ரோசப்படுறீங்க? இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தாண்டாது. மதுரையில மட்டும் 15 வருஷமா என்ன மதனி உங்களுக்கு வயசுன்னு கேக்குறேன். இன்னமும் 38 தாண்ட மாட்டேங்குது. அப்படி பொம்பளை எல்லாம் சொன்னா மட்டும் அப்படிங்கிறீங்க. வள்ளிக்கு வயசு 12 வயசு. யாரு வந்தாலும் இங்க அப்படித்தான். 12. என் மதனி எங்க மதனியா இருந்தேன். எவ்வளோ மதனி இந்த என்ன வயசு உங்களுக்கு? பிறந்த நாள் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. என்ன எத்தனாவது பிறந்த நாள்? 38 சொல்றேன். சரி சரி, எல்லாம் அவங்க புதுக்கோட்டைக்காரர்கள் தான். சரி, இது எதுக்கு நமக்கு ஊர் வம்பு? விஷயத்துக்கு வருவோம். அப்பா அப்பா ஐயோ, நீ கதையை மாத்தி விடுற பயங்கரமான ஆளு. சொல்ல வந்த கதைய மரக்கடிச்சு வேற பக்கம் திருப்புறது. அப்ப அந்த வழியாக அபிப்பிராட்டி வர்றாங்க. அம்மா பசியா இருக்கு, கூழு குடுமா அப்படின்னு. கூழு குடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்க சும்மா இருக்கிறதுல எங்க என்ன இருக்குன்னு இப்படி பாத்துக்கிட்டே தெரியுது. அது அப்படித்தான் பாத்துக்கிட்டு தெரியுது, ஒன்னும் கிடைக்கல. சரி, அப்ப அப்படி பார்க்க மேல பார்த்த உடனே பாக்குற கவி எழுதி இருக்கு. என்னம்மா அது கவி எழுதி இருக்கு?
அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு 500 பொற்காசு கொடுத்தேன், அதை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் எழுதிட்டு போனாருங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவ பார்த்தா கொஞ்சம் கூடு அந்த ஆளு அவன் உள்ளே ஏமாத்திருக்கேன், இடையில வச்சத நான் முடிச்சு வைக்கிறேன்னு பாண்ணா. ஏன்னா தண்ணீரும் காவிரியே அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணீர்லயே சிறந்த தண்ணீர் காவிரி நீர். தார்வேந்தன் சோழனே, மன்னர்களே சிறந்த மன்னன் சோழ மன்னன் தானா உலகம். தார்வேந்தன் மன்னாவதும் சோழ மண்டலமே, மண்ணிலே சிறந்த மண் சோழ மண்டலத்து மன்னன் சோழ மண்டலமே அப்படி சொல்லி அந்த ஆளு வாழ்ற நாட்டை பத்தி எழுதி வச்சுட்டு போயிட்டேன். உன்னைய பத்தி ஒரு எழுத்து கூட அதுல வல்லடி கிறுக்கி இது தெரியாம 500 பொற்காசு அள்ளி கொடுத்து விட்டியேன்னா சரி எனக்கு மட்டும் கூழாவது கொடு, நான் வேணா அந்த கவியை பூர்த்தி பண்றேன், உன் பேர் வர்ற மாதிரியே பாடுறேன் அப்படின்னு பாடுனா. என்ன பாடுனா சொல்லுங்க? முதல்ல 2 நான் சொன்னேன்ல, நான் கவியை நான் தானே சொன்னேன். முதல்ல கவியை நான் தான் சொன்னேன், கவியை நான் சொன்னேன், இடையில நீங்க சொன்னீங்க. இடையில இருமா, இடையில நான் சொன்னேன்ல, நீங்க முதல்ல பாடுனால என்ன சொன்னாங்க, என்ன பாடினா பாடுங்கன்னா என்ன புரியல. கவியை பூர்த்தி பண்ணால சரி, இன்னும் 2 வரி இருக்குல்ல. ஆமா, முதல் வரி என்ன நீ சொல்லி, 2வது வரி என்ன சொல்லு. அத முடிச்சிட்டேன். இன்னும் 2 வரி இருக்குல்ல. ஆமா, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தும் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே 2 பேரும் சேர்ந்தான பாடணும். ஆமா, இன்னும் 2 வரி இருக்கா. அவை பாடினது 2 வரியில முதல் வரி என்ன? வாத்தியாரு வாய்ப்பாடு சொல்ல சொன்னாராம். என்னன்னு? ஏன்னா என்ன 8 அளப்பிற்கு எவ்வளவுடா வாத்தியார எனக்கு முதல்ல இருந்து வந்தாத்தான் வரும். 8 நான் அப்படி சொல்ல வரல, 2 பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே, சொல்ல மாட்டேன் மறந்து வச்சா. இந்த கதையெல்லாம் நம்மள்ட்ட ஆகாது வள்ளியம்மை, வேற எதாவது வேற எங்கேயாவது வச்சுக்கணும். சரியா? மறந்து வச்சாவா? சில பேர் படிச்சிருப்பான், திடீர்னு சொல்லுன்னு நான் சொல்லுவேன், நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, ஐயனார் மேல சத்தியமா உண்மையாவே எதிர்பார்க்கல, சத்தியமா எதிர்பார்க்கல. ஐயனார் சத்தியமா எதிர்பார்க்கல. அப்ப எதிர்பார்க்காம கொடுக்கறதுக்கு பேருதா ரொம்ப வேறமான ஆளு. சரியா? ஆனா நாரதருக்கு மட்டும் வரைய கொடுக்காம அகத்தியருக்கு பாடின பாட்டை மட்டும் பாட தெரியும். ரொம்ப வேறமான ஆளு. ஐயே, நீ என்ன செக்கு மாடு மாதிரி அங்கனே சுத்திட்டு கிடக்குறீரு. ரொம்ப வேறமான ஆளு இல்லையா நீங்க? பெண்ணாவாள் அம்பச்சிலம்பி அரவிந்த தாழியும் செம்பன் சிலம்பு அப்படின்னு பாடிட்டான். பாடி முடிச்சோன்னு வந்துச்சு கோவம் கம்பருக்கு உங்களுக்கு மாதிரி. முதல்ல வந்துச்சுல விஸ்வாமித்திரருக்கு மாதிரி. நான் பாடின கவிய பூர்த்தி செய்யற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளு. கம்பர் ரொம்ப பெரிய ஆளுமா. கம்பருடைய திறமைங்கிறது மிகப்பெரியது. ஆனால் அதற்காக அவ்வை சலித்தவள் அல்ல, அவ்வை சாதாரணப்பட்டவளும் அல்ல. அப்பதான் அவ்வைக்கு அவ்வளவு பெருமை இருக்குமா. அவ்வையினுடைய தமிழுக்கும் தமிழ் கிழவின்னு பட்டம் நிறைய இருக்கு. அவங்களுடைய விஷயங்களா பேசணும்னா ஒரு நாள் போதாது. ஆமா, ஏதோ மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் ஏதாவது ஒரு போய் திரட்டு இருக்கான்னு என்கிட்ட கட்டியமா, உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கு இருக்கு. நான் காசு போட்டு என்ன காசு வாங்க மாட்டேன். அதான பார்த்தேன், எப்படி யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறது. இங்க வாத்தியார் கொடுத்தாரு வாங்கி வச்சுட்டு உனக்கு இதே அதை விடுங்க பிரச்சனையா. இதே கம்பரு. அப்பதான் கம்பரு இப்படி கேட்ட உடனே அவையார் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஆளு பாடின கவிய நம்ம பாடணும்னு இவ்வளவு கோவப்படுறாரு, எப்படியாவது எந்த வகையிலாவது இந்த ஆளை மடக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினைப்பு இருக்கலாம். ஆனா முடியணும்ல, நினைப்பு இருக்கலாம். அது முடிவுங்கிறது முடியறது அப்படிங்கிறது முடிவுல தானே தெரியும். என்ன எப்படி விளையாடுக்கலாம், இவரை நம்ம வெற்றி பெற்றோம், அவரை அசிங்கப்படுத்தி ஒண்ணும் இல்லாம ஆக்கிறணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கலாம். ஆமா, ஆனால் செயல்படுத்துறதுக்குரிய தகுதி வேணும். அந்த இறைவனுடைய அனுகிரகமும் இருக்கணும். அது இல்லைன்னா இந்த உலகத்துல தெய்வ நம்பிக்கை முதல்ல இருக்கணும், வெற்றி பெறவே முடியாது. அப்ப காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? சொல்லி பிடிச்சேன். நீங்க சொல்லி கதை ஒண்ணு சொல்லி நான் அவனு சொல்லிக்கிறேன். அந்த அதனுடைய தொடர் தான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தொடர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அனுமானிக்க முடியுமா? இல்ல சொல்லுங்க. என்ன இருக்குல்லமா, எண்ணம் இருக்குல்ல. ஆமா, என்ன எல்லா நேரத்திலையும் வெற்றி பெற்றுறாரு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் பாருங்க, ராவணன் இருந்தான். ராமாயணத்துல ராவணன் பிறந்து பல வருடங்கள் கழிந்து பிறந்த குழந்தை தான் யாரு? ராமன்.
இது எப்படி 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 ராவணன் பிறந்து எத்தனையோ ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் ராமன் பிறகுறார். ஆமா. சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிட்டாரு. ராமன் ஒரு சாதாரண மனித பிறவி. இவன் வந்து நம்மளை கொன்ற போறானா? நாம் கைலாய மலையை அசைக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வல்லமை பெற்ற மிகப்பெரிய பலசாலி. ஈஸ்வரப்பட்ட வாங்கினவன் நம்மள சாதாரண மானிட பிறவி 64 கலைகளை முழுமையாகற்றவன். அவன் வந்தா நம்மளை அடிச்சிட போறான். தமிழ அழகா பேசக்கூடியவன், சுத்தமான தமிழ். இவன் வந்து நம்மளை அடிச்சிட போறானா அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. யாருக்கு? எரிஞ்சு திமுரு. என்னாச்சு? எல்லாம் திமுருனால என்னாச்சு பத்தியா? எனக்கு அதனாலதான் உங்களை எச்சரிக்கிறேன். முன்னாடியே பிறந்திருந்தாலும் நம்மளை வெற்றி பெற எவரும் இல்லைங்கிற திமிர் இருந்தாலும் பின்னாடி பிறந்த வந்து கண்டிப்பா அழிப்பாங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீ இப்ப யார ஜாட பேசி இருக்கிறது? தோத்து போயிடாம இருந்திருக்கலாம்ல. யாரு? ராவணன். சூரபதுமனை பாருங்களேன். சூரபதுமன் அவன் செய்த கொடுஞ்செயல்கள் எல்லாம் தாங்கவே முடியல. யாருக்குமே முடியல. தாங்க முடியாம போய் சிவன்ட்ட சொல்றாங்க, ஐயா இவன் பண்ற அட்டுழியம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எங்களை எல்லாம் இந்த பால் வருத்துறான். ஆக இவனை அழிப்பதற்கு நின்னையே நின்பால் நிகழ்க, நீயே ஒரு குழந்தைய கொடுக்கணும், நீயே குழந்தை ஆகணும் கேட்டாங்க. சூரபதுமனுடைய அட்டுழியம் தாங்க முடியாத காலத்துல பிறந்தாரு. யாரு? யாரு? முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார். சுப்பிரமணி. அப்படி அவதாரம் செய்தவர் முருகப்பெருமான். சூரபதுமனுடைய என்ன தெரியுமா? நாம் பார்க்க பிறந்த பிள்ளை. சுப்பிரமணி நிப்பாரா உட்கார்ந்து இருப்பாரா? எந்த சுப்பிரமணி? நேத்து பார்த்தேன் யூடியூப்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. எந்த சுப்பிரமணி? எம்பி சுப்பிரமணி. முருகனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க விநாயகர் மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு சுப்பிரமணிய பேரை வச்சுக்கிட்டு வெள்ள பிள்ளையாரு. சரி கேளுங்க. அப்ப சூரபதுமனுடைய என்ன இருக்கு? என்னவா இருக்கு? இங்க இதெல்லாம் வந்து இனிமே நெடுங்குடி கைலாசனார் இல்ல, இதெல்லாம் எங்க தேரப்போகுது? இதெல்லாம் வந்து பேசி பேசுற வசனம் பேருவாங்க வருது வெளியில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படிங்கிற நினைப்பலாம் இல்ல, ஒரு நேரம் வார்த்தையாவே சொல்லி நம்மளே எதுக்குது இப்ப. இவன்லாம் நம்ம வாக்க பிறந்த புள்ள, இவன்லாம் வந்து நம்மளை வெற்றி பெற கண்டுகுட்டியா இருக்கும் பொழுதுன்னு நான் நினைச்சேன் இது பசுங்கண்டு குட்டியா இருக்கும்னு நினைச்சேன். கொம்பையும் காணமே அப்படின்னு. சரி இப்ப அப்புறம்தான் பாக்குறேன் கொம்பு முளைச்சு திமிழெல்லாம் கொஞ்சம் திமிர் எடுத்த மாதிரி ஆட்டம் தான் தெரியுது. ஆத்தி இது கால போல இருக்கு, ரெட்டையாளம் கால போல இருக்கு. நம்ம பசுங்கண்டு குட்டின்னு நினைச்சிட்டோம், பசுமையா நினைச்சிட்டோம். நம்மளே எதுக்குது? சரி அப்ப சுப்பிரமணியன் பிறந்த உள்ள நம்மள வந்து அடிக்க போதான்னு சூரபதுமனுக்கு ஒரு எண்ணம். சரி ஆனா என்னாச்சு பத்தியலா? என்னாச்சு? சூரபதுமனுக்கு பிறகாக அவதாரம் செய்தாலும் அழித்தார், மதம் செய்தார், சம்ஹாரம் செய்தார் சூரபதுமனை முருகப்பெருமான். அப்ப இந்த எண்ணம் இருக்குல்ல, நம்ம வந்து முன்னாடியே வந்துட்டான், நமக்கு அனுபவம் கொஞ்சம் கூட, அதனால பின்னாடி வந்ததெல்லாம் நம்மள வந்து வெற்றி பெற்றவா போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இந்த கதை இன்னைக்கு எனக்காக தயார் பண்ணிட்டு வந்த மாதிரி தெரியுது. சின்ன பையன் இன்னோட விட்டுறதுதான். இதுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன? யோக நிஷ்டையில இருக்காரு. ஆமா. யாரு? யாரு? சிவன். அப்ப இந்த யோகத்தை கலச்சாத்தா அவருக்கு மோகம் உண்டானாதா? கோபம் வரணும் முதல்ல. கோபம் வந்தாதான் நெற்றிக்கண்ணை திறப்பாரு. ஆமா. நெற்றிக்கண்ணை திறந்தாத்தா முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழும் அப்படின்றத நோக்கமா? அதான் நோக்கம். யோக நிஷ்டையில இருந்தா இப்ப எப்படிங்க குழந்தை பிறக்க அப்படின்றதுக்காக அவர் யோக நிலையை கலைக்கணும் அப்படிங்கறத அவரோட நோக்கமே தவிர என்ன பண்ணாரு? யோக நிலையை கலைக்கணுங்கிறதுக்காக மன்மதனை கூப்பிட்டாங்க, மலர்கணையை போட சொன்னாங்க. தொடுத்தாருல மன்மதன் மலர்கணையை தொடுத்தாருல. தொடுத்த உடனே என்ன பண்ணாரு? நெற்றி கண்ணை திறந்தாருல. அவர் எப்பவுமே கோபம் விட்டா நெற்றி கண்ணை திறப்பாரு. ஏன் திறந்தாரு? மன்மதனை அழிப்பதற்காக. தன் மீது மலர்கணையை ஏவிய மன்மதன் தான் மலர்கணையை ஏவனான்னு அவருக்கு தெரியுமா? யாருன்னு தெரியும்? அவர் என்ன வள்ளி நினைச்சியா? அவர் யாரு? மன்மதன். மடவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பு, ஏதமும் மரவும் ஒக்கும் இன்பமும் துன்பமும் என்று ஏதமும் கடந்து நின்ற விமலா. சாதாரணப்பட்ட ஒரு மன்மதன் பயந்துகிட்டு
முன்னால போய் கணைய தொடுத்தோம்னா தான் நம்மளை எரிச்சு போடுவாரு அப்படின்னு பயந்து ஓரமா நின்று தொடுத்தான். தெரியுது இல்ல, இதெல்லாம் தெரியுது இல்ல. சரி, மன்மதனை அழிச்சிட்டாருல, அழிச்ச பிறகு என்ன நடந்தது சாமி? அதற்கு பிறகாக ரதிதேவி போய் கேட்டுக்கிட்டா, மன்மதன் எனக்கு வேண்டும், என்னுடைய கணவன் என்ன பண்ணார், இந்த உலக சேமத்திற்காக உங்களை நிச்சயில் இருந்து எழச் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் வழக்கணையை தொடுத்தாரே தவிர உடனே உன் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுமா, மத்த கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன் அப்படின்னு முடிஞ்சு வச்ச அந்த கதை. அவ்வளவுதான். மன்மதனை திறந்து மன்மதனை அழிச்சுட்டாருல, அழிச்சுட்டாரு. அப்புறம் எப்ப முருகன் தோன்றினாரு சாமி? நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை அழிச்சுட்டாரு. மறுபடியும் மாயை நிலைக்கு வந்துட்டாரு. அதுக்கு தானே ஏற்பாடு பண்ண. நிலைக்கு வந்துட்டாரு, அமைதியாயிட்டாரு, சாந்தமாயிட்டாரு. அப்புறம் எப்ப நெற்றிக்கண்ணை திறந்து முருகன் தோன்றினாரு? மலர்கரைய எல்லாரும் மேல ஏவ சொன்னாங்கல்ல, ஏவ சொல்லிட்டு எல்லாரும் இங்க இருந்தாங்க, எல்லாம் சுத்தி இருந்தாங்க, கைலாயத்திலே சுத்தி இருந்தாங்கல்ல. இவர் அந்த கோப நிலையை மறந்து மறுபடியும் தன்னுடைய கோபம் எல்லாம் நிலைக்கு வர்றாருல, போய் சர்வேஸ்வரா பரமேஸ்வரா அப்படின்னு எல்லாரும் போய் அவருடைய பாதங்களிலே சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார்கள். அப்பதான் முருகன் தோன்றாரு. போய் கேட்டாங்கல்ல, கட்சியை பற்றி அப்படிதான் சொல்றாரு. ஆதியும் அடுவும் மீறும் அருவும் உருவம் ஒப்ப ஏதும் மரவும் போக்கும் இன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்றது மடா ஓர் குமரன் தன்னை நீ தர வேண்டும், நின்னையே நின்பால் நிகழ்க அப்படின்னு தேவாதி தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடத்திலே கேட்டதன் பொருட்டு முருகப்பெருமான் என்ன அவர் சுயகவி சுந்தரலிங்கம் சொந்தமா பாடி விட்டாரு. சொந்தமா பாடுறது எழுதுனத கச்சியப்ப சிவாச்சாரி எழுதுனத இந்த அம்மா அவை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு. இதுக்கு என்ன வெந்தரிக்கு கை தட்டிக்கிட்டு இருக்க? தனியாகவும் நீ பாண்டியாமா? நீ எதுவும் தனியா கை பாண்டியா? நீ கம்பர் பாடினதே அவை பாடினதை கலந்துதான் அடிச்சு. நான் கவி பாடுனா இந்த வெண்ண எதுக்கு கை தட்டுதுங்கிறேன்? இப்ப எனக்கு எதிர்ப்பா கை தட்டினா கோவம் வருமா வராதா? உங்களுக்கு எதிர்ப்பாவே இருக்க கூடாது, எல்லாம் உங்களுக்கு ஆதரவாவே இருக்கணும். சரி விடுங்க, பிரச்சனை விடுங்க, அது பிரச்சனை இல்ல. தன்னுடைய 6 முகங்களையும் 6 முகங்கள் இருந்தும் 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். 6 தீப்பொறிகளையும் அக்னிதேவன் வாயுதேவன் வந்து கங்கையிலே செத்தது, கங்கையிலே சரவணப்பிகளை செத்தது, சரவணப்பிகளை 6 தாமரை மலர்கள் 6 குழந்தைகளாக முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்த நாள் என்ன நாள் சொல்லுமா? இது எப்படி இருக்கு? இங்கிட்டு போன கதை திருப்பி இங்கிட்டே அடிக்குது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? சித்தர்களிலேயே முதல் சித்தர் யார் தெரியுமா? சிவன் தான். ஆமா இல்லையா? ஆமா. இப்ப சித்தர்கள் எல்லாம் தியானம் பண்ணுவாங்க இல்லையா? பண்ணுவாங்க. எல்லாரும் சிவனை நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. சிவன் யார நினைச்சு தியானம்? இந்த உலக ஜீவன்களை எல்லாம் நினைத்துதான் அவர் தியானம் பண்ணுவார். ஏன் காக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய. அதுக்காக தியானம் பண்ணா சரியா இருக்குமா? அப்ப அதுக்காக பண்ணுவார். நீ வேற எதுக்காக பண்ணுவார் வேணா சொல்லி வைப்போம். இல்ல, நீங்க நம்மகிட்ட போட்டு வாங்குறது பயங்கரமான நமக்கு தெரியும். நான் அப்ப என்ன சொன்னேன்? சரி இல்லையா, தெரிஞ்சுக்கலாம். அது நான் சொல்ல வந்த சிவனை நினைத்து தவம் செய்வார்கள். தவம் என்பது வேறு, தியானம் என்பது வேறு. தவம் என்பது இறைவனை காண வேண்டும் என்பதற்காக செய்வது. தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துவது, அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக பண்றது. தியானங்கிறது வேற. நல்ல விவரம் தெரிஞ்சவங்களும் பேசினா நல்ல விவரங்கள் வெளிப்படும் இல்லையா? ஆனா சம்பந்தம் இல்லாம ராவணேஸ்வரன் முன்னால தோன்றுன, ராம பின்னால தோன்றுன அழிச்சான்னா அவங்க கெடுதல் செஞ்சானுங்க. அவனை அழிக்கிறதுக்காக பிறந்தாங்க. நான் என்ன உங்களை கெடுதல் செய்ய அடிச்சு போடுங்கிற சைக்கிள் செயின் வச்சிருக்கேங்கிற ஒரு நாரத மகரிஷியை பார்த்து பேசுற பேச்சாமா? அதெல்லாம் நீங்க மட்டும் கட்டை வச்சிருக்கீங்க மரத்துல சட்டையாரு ஒரு அரை விட்டா எப்படி வலிக்கும்னு தெரியாதா? அதனாலதான் பக்கத்துல வச்சிருக்கேன், ஆபத்துக்கு உதவும். அது மாதிரிதான் நான் சொல்ல வந்த விஷயத்த மறக்கடிச்சிடாரு. முருகனுடைய அவதாரம் நோக்கம் அவதாரம் பண்ணாருல்ல, தாமரை மலர்கள்ல முருகப்பெருமான் அவதாரம் செய்தார்ல. அப்ப நான் பாடின கவிய என்ன நாள்? நான் பாடின கவிய பங்குனி உத்தரம். இப்படி நீ சொல்ற பொய்ய கேட்டு கொடுக்க நானு. அப்ப இல்லையா? இல்ல. அப்ப இல்லன்னா சொல்லுங்க பாப்போம். இல்லம்மா, உண்மையாவே இல்ல. பங்குனி உத்தரம் முருகனுடைய திரு அவதாரம் நிகழ்ந்த நாள் என்ன நாள்? பங்குனி உத்தரம். மறுபடியும்
இல்லன்றீங்கல்ல இல்ல. அப்ப சொல்லுங்க. எப்படி ஆளு தெரியுமா நீ? இந்த அம்மாட்ட நான் சொல்லிட்டேனா, அதாவது சிவன் வந்து உலக உயிர்களை நினைத்து தான் தவம் பண்ணுவாரு நான் சொன்னேனா? இல்ல இல்ல அப்படின்னு அம்மா சொல்லுச்சு. சரி நான் சொன்னது இல்லன்னா நீ உண்மையா சொல்லுங்க. அப்ப அதுக்கு சரியா போச்சு. சரியா போச்சுன்னா விட்டுட்டு போக முடியாது. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அப்ப நான் சொல்ல வந்த கவியவே சொல்ல விடாம நீங்க மடக்கும் பொழுது உங்களுக்கு கொண்டு பதில் சொன்ன அவசியம் இல்ல. விசாக நட்சத்திரத்திலே தோன்றியவர் முருகப்பெருமான். விசாக நட்சத்திரத்துக்கு எந்த மாசம் சிறப்பு? வைகாசி மாசம். அப்ப என்ன நாள்ல அவர் திரு அவதாரம் செய்தார்? மறுபடியும் முருகனையே வணங்குற எனக்கு பங்குனி உத்தர திருநாள்ல தெரியுங்கிறது எனக்கு தெரியும். பார்வதி கல்யாணம் நடந்தது அப்பதான், முருகப்பெருமானுக்கும் தெய்வயானைக்கு திருமணம் நடந்தது அப்பதான். இதெல்லாம் தெரிஞ்ச எனக்கு பங்குனி உத்தரத்துல கல்யாணம் பிறந்தாரு அப்படி நான் சொல்லுவேனா? எல்லாம் போட்டு வாங்குறது என்னப்பா என்னப்பா நம்ம பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தான் இருக்கு. சரி விடுங்க, பேச்சால நல்லா தான் இருக்கு. அப்பதான் வரவேற்பு மடக்கவே முடியலையே அப்படி சொல்லி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு அப்பதான் ஒரு நெல்லிக்காய் மரம், சரி இலையே இல்லாம மொட்டை மரமா நின்றுட்டு இருக்கு. ஆஹா ஆழ மடக்க இதுதான் தகுந்த நேரம் அப்படின்னு ஔவையார் மெதுவா ஆரம்பிச்சா. கொஞ்சம் எதுக்கு மயங்கினாலும் மயங்காட்டியும் இந்த புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்காத ஆளு இந்த உலகத்திலே இல்லை. உங்களை மாதிரி பாட முடியுமாங்க? ஐயோ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நான் உடனே என்ன சொல்லுவேன் தெரியுமாமா? ஏயா நானே ஏதோ சும்மா கலந்து கத்துறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்றாரு. நானு போதையில எந்த போதையில விழுந்தாலும் எல்லாத்துலயும் போதை இருக்கு. வெற்றிலை பாக்கு போடுறது கூட ஒரு போதை தான். டீ கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கமே அது கூட ஒரு போதை தான். நாங்களே இப்ப தூக்க கலக்கத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல அவங்க சூழ்நிலை பாவம். அப்ப எந்த போதையில விழுந்தாலும் இந்த புகழ் போதையில விழுந்தா கண்டிப்பா அவன் அதுல இருந்து எழுந்திருக்கவே முடியாது. சரி அப்பதான் ஔவையார் கேட்கிறா, கல்வியுடைய ஈர் அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்கு மனசுக்குள்ள குழு 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 குழுன்னு பனிக்கட்டியா அள்ளி ஊத்துன மாதிரி கல்வியுடைய ஈர் அப்படின்னு உடனே ஆத்தாடி என்ன நம்மளை இவ்வளவு பெருமையா சொல்றாங்களே. கருங்கானகத்திடையே நெல்லி இலை உதிர்ந்து நிற்பதவன் அப்படின்னு பாடுறான் அது ஔவையார். உடனே இவங்க படக்குன்னு விஷயம் தெரிஞ்சவங்கடா ஆய் கிடக்காது இல்ல. உடனே வல்லாய் கேள் வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும் வல்லாளன் சுற்றம் போல் மாண்டு கவியை பூர்த்தி பண்ணிட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்றேன். கல்வியுடைய ஐயா படிச்சு பெரிய கல்வியில் சிறந்தவரே, இந்த நெல்லிக்காய் மரம் அப்படி இலையே இல்லாம மொட்டை மரமா நிக்குதே என்னையா காரணம் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த அம்மா. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவான்? ஆனா ஆடி மாசம்னா காத்தடிக்கதான் செய்யும், இலையுதிர் காலம் இலை உதிரத்தான் செய்யும், மரம் மொட்டை மரமா தான் நிக்கி, இதுதானே இயற்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்போம் நம்மளா இருந்தா. ஆனா அவர் என்ன சொல்றாரு? அப்படி இல்ல, வெல்லா வழக்கை ஒரு பொய்யான வழக்கு இருக்கு பாத்தீங்களா, அத ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குமா? 10,000 வெளியே காணா 2 லட்சம் ரூபாய் இல்ல நம்ம பக்கத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படியே உங்க பக்கத்து அது நீ வெல்லாத வழக்கானது. வெல்லாத வழக்கு தான் தெரியும் எனக்கு. நீதான் அந்த வேலையை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். பொதுவா காசு கூட சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிக்கிட்டு வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கிறானே, வெற்றி பெற செய்யறானே, அவனோட வாழ்க்கை கடைசியில எப்படி அமையுமா தெரியுமா? அவனுடைய சுற்றம் எல்லாம் அழிஞ்சு இந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாம் இல்லாம தனியா கனி மட்டும் இருக்கிற மாதிரி தனியா தனி மரமா நின்னு நிக்கிறான் பாத்தீங்களா? அப்படி வாங்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு சம்பாதிக்கிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கடைநிலை இப்படித்தான் இருக்கு. கடைநிலை அவன் தனி மரமா தான் நிக்கணும், வேற வழியே இல்ல அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டாங்க பெரிய அறிவாளி. இந்த தமிழினுடைய தொன்மை இருக்குல்ல, இந்த தமிழினுடைய அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எவ்வளவு உன்னதமானதுன்னு பாருங்க. ஆமா, ஒருத்தர் என்ன பண்றாரு,
அப்பதான் மணக்கணா. இங்க வையா, எங்க போற? இங்கதான் தண்ணி அன்னைக்கு நான் நீ பாடினதுக்கு நான் பதில் பாட்டு பாடிவிட்டேன், பூர்த்தி செஞ்சு விட்டேன்னு என்ன கோவப்பட்டேன். இப்ப நான் பாடின பாட்டுக்கு பதில் பாட்டு நீ பாடணும். கேள்வியா கவி இருக்கும் பொழுது பதிலா கவி பாடுறதுதான் சரி. இப்படி அறிவாளிகளும் சேர்ந்தா நல்ல கல்வி சிறந்த அறிவு சிறந்த விஷயங்கள் வெளிப்படும். கம்பர் இங்க கேள்வியா வைக்கல. கம்பர் என்ன பண்ணாரு? தண்ணீரும் காவிரியே ஆர்வேந்தும் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே பூர்த்தி செஞ்சதான் சொன்னாங்க. ஆனா இங்க இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? கேள்வி ஆக்கிருச்சு. இந்த அம்மா மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியது. கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போறதுக்கு இது மாதிரி தமிழ். ஒருத்தர் ஒரு ஆற்றை கடந்து போறாரு. ஒரு ஆற்றை கடந்து போகும் பொழுது அப்படியே விடுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த அம்மா பேசிட்டு போதுப்பா, நம்ம வீட்டுல பேசாம போவீர எப்படி போவேன்? நீ சொன்னடிச்சு போயிடாது. அப்ப என்ன பண்ணாரு? ஆற்றை கடந்து போறாரு. ஆத்துக்கரையில அங்கிட்டு இருந்து போய் கேக்குறாரு, ஐயா முக்காலை கவி கையில் எடுத்து மூவிரண்டை கிடைக்கையிலே இக்காலில் 5 தலை நாகம் அழுத்த கடித்ததன்கான் அதற்கு ஒரு வழியும் சொல்லுங்கான்கிறார். அவர் திருப்பி பத்திரத புத்திரனின் மித்திரவின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய்ச்சிட்டு போடா நீங்கிறார். புரியுதா? அது ஒன்றும் புரியல. விளக்கத்தை பத்தம் சொன்னார். அப்படியே முக்காலை கையில் எடுத்து, முக்கால் அப்படின்னா முக்கால்னு ஒரு காலம் இருக்கு, தனக்கு 2 கால், தன்னோடு சேர்த்து ஒரு கம்பு. முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டை கிடக்கையிடு. மூவிரண்டுனா 6. 6ஐ கடந்து புகையில இக்காலில் 5 தலை நாகம். 5 தலை நாகம் நான் பாத்திருக்கேன். அப்படின்னு சும்மா பிராட அடிச்சு விடுறாரு. 5 தலை ஏன் பார்த்தது இல்லையா? போய் திருக்காலகஸ்தி போங்க, 5 தலை நாங்க சிவலிங்கத்துக்கு மேல இருக்கும். பாத்திருக்கேன்ல? உயிரோட பார்த்த அது பிறகு அதுக்கு உயிர் இல்லையா? சிவலிங்கத்துக்கு உயிர் இருக்கும் பொழுது அத வணங்குற பாம்புக்கு உயிர் இல்லையா? அப்படின்னு நம்ம வேணா எப்படி வேணாலும் மாயமா செஞ்சு வச்சுக்கலாம். லிங்கம் என்பது அது 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 நிலையானது. இப்படி பேசினா நான் வேற இடத்துக்கு போயிருவேன். வாங்க பேசுவோம். 5 தலை நாங்க இருக்கா? நீ பாத்திருக்கியா? இல்ல அப்படி இல்ல, அதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இருக்காது. அது அப்படி உயிர் இருக்கு அதுக்கு. 5 தலை நாகத்துக்கு உயிர் இருக்கா? ஆமா ஆமா ஆமா. சரி, அது இன்னொரு மேடையில பேசிக்குவோம். இப்ப 5 தலை நாகம்னு சொன்னது எதை தெரியுமா? நெருஞ்சு முள்ளு. கால்ல நெருஞ்சு முள்ளு குத்தி அடிச்சு இதுக்கு என்னையா பண்ணலாம்னு சாதாரணமா கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அவன் சொன்னது பாருங்க, முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டை கிடக்கையிலே இக்காலில் 5 தலை நாகம் அழுத்த கடித்ததற்கா அதற்கு ஒரு வழியும் சொல்லுங்க. அவர் திருப்பி பத்திரத புத்திரனின் மித்திரவின் சத்துருவின் பத்திரிகள் வாங்கி தச்சு போறாங்க. மித்திரனா சத்துருனா எதிரி. இப்ப ராம் பத்திரத புத்திரன் யாரு? பத்திரதன் புத்திரனின் தசரதனுடைய பிள்ளை ராமன். ராமனுடைய மித்திரு சுக்ரீவன். சுக்ரீவனுடைய சத்துரு வாலி. வாலியுடைய மனைவி தாரை. பத்தினியின் கால் வாங்கி தாரைன்னு எழுதி அதுல காலை எடுத்துட்டோம்னா என்னமா பொருள்? காலை எடுத்துட்டா தரைன்னு வரும். தரையில தேய்ச்சிட்டு போடான்னு சொன்னான். பாருங்க, இவ்வளவு சாதாரணமா சொல்லிருக்கலாம். காலில நெஞ்சு முழுக்கு திச்சு என்ன பண்றதுன்னு. தரையில தேய்ச்சிட்டு போடா ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா தமிழினுடைய அந்த தமிழ் இருக்கக்கூடிய விஷயம் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா காட்ட முடியுங்கிறத எடுத்து சொன்னாங்க. தில்லையில போய் எங்க இந்த ஓலை சுவடி எல்லாம் இது உள்ள இருக்காமே எடுத்தா அதுல என்னென்ன இருக்குங்கிறத எடுத்து மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை திருமுறைகளாக வகுத்து கொடுக்கலாமேன்னு கேக்குறாங்கல்ல. கேட்கும் பொழுது அங்கே உள்ள அர்ச்சகர் என்ன சொல்றாரு? அவர் சொன்னாரு, இது நாங்க வந்து கேட்டாதான் கொடுக்க முடியும். யாரு அந்த கேட்டா? சுந்தரர் திருஞான சம்பந்தர் பாடிய மூவரும் நாங்க 3 பேர் வந்து எப்ப கேக்குறோமோ ஒன்னா வந்து கேட்டாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. கொடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கு தில்லைவாழந்தனிடத்துல சொன்னதாக அதை வச்சுதான் கொடுக்க முடியும். ஆனா 3 பேரும் முக்தி அடைஞ்சிட்டாங்க. உயிரோடு இல்ல இறைவனுடைய பதம் நாடி விட்டார்கள். இப்போ உயிரோடு இல்லன்னு சொல்லக்கூடாது. இல்லம்மா, அதான் இப்ப இல்லையே அவங்க சொல்றாங்க. இப்ப இல்லையே, இறைவனுடைய பதம் நாடி விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, இருக்காங்களே அப்படி சொல்லி 3 சிலைகளையும் கொண்டு வந்து வச்சாங்களா? 3 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. 3 பேர் ஒன்னா வந்துட்டாங்க. அப்ப கொடுப்பா சிலைக்கு எப்படியா உயிர் இருக்கும்னாங்க. உள்ளே இருக்கக்கூடிய நடராஜருடைய விஷயமாகத்தான் இருக்கிறார். தெரிஞ்சிருக்குல்ல, சிலையாக இருந்த நடராஜருக்கு உயிர் இருக்கிறது அப்படின்னா இவர்களுக்கு உயிர் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கு உயிர் இருக்குன்னா சிவனை வணங்கிய சிவனடியார்களுக்கு உயிர் இல்லையா? அந்த சிலைக்கு உயிர் இல்லைன்னா இந்த சிலைக்கு உயிர் இல்லையா? கேட்டார்ல. நாங்களும் விரட்டி பேசுவோம். விரட்டி பேசினா நான் மறுபடியும் திரும்ப பேசுவேன். சரியா?
போய் வேலையை போறியா? எதுக்குமா வந்த? சும்மா ஒரு 10-15 பாட்டை பாடிக்கிட்டு ஆள் சொன்னா ஆட்டிக்கிட்டு வர்ற ஆளுகிட்ட ஐயா ரெட்டையால தர அது இல்லமா திறமை. போய் அந்த அது இல்ல திறமை. அந்த பக்கம் ஓட்டணும். அது இல்ல திறமை. பாட்டு ஒரு 5-6 பாட்டை தெரிஞ்சுட்டு வந்து பேசுறவங்கள்ட்ட பேசுறது அல்ல பேச்சு. இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச 4 பேர்கிட்ட பேசி பேர் வாங்குறோம்ல, அதுதான் பெரிய ஆளு. சும்மா ஒண்ணும் இல்லாத இடத்துல போய் வெட்டி சத்தம் போடுறாள் இல்ல. நானு ஒரு சில விவரம் இருக்குன்னு தெரிஞ்ச இடத்துல வந்து விவரம் தெரிஞ்ச ஆளுகிட்ட வாயை திறக்க மாட்டாங்க. விவரமே தெரியாத ஆளுங்க புடிச்சிட்டு கஞ்சியா காய்ச்சறது. அந்த சவுடாலாம் நிறைய நடக்குதுதான். எல்லார்கிட்ட எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? கல்யாணம் பண்ணலான்னு வந்தேன். நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் விருப்பம் இல்ல. ஏன்? நான் வந்து ஒரு காசியை நோக்கி எப்படி நடந்து போலாம் இருக்கீங்களா? எப்படி இப்ப நடக்க ஆரம்பிச்சா எப்படியும் சரியா இருக்கும். எதுக்கு போய் போகலாம் நினைக்கிறேன். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, ஒரு கால் அந்த பக்கம் முடிச்சுட்டு தான் ஒரு கால் இந்த பக்கம். காசி போறதான் போறிய, ஹிந்தி பண்டிட் என்னை கூட்டிட்டு போங்க. எதுப்பா? ஹிந்தி பண்டிட் என்னை கூட்டிட்டு போங்கன்னு. அது உண்மைதாப்பா. நீ அந்த அதிகார கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தேன். அப்படியா? யாரை? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு 3 தடவை. 3 தடவை கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க. தப்பு இல்ல. யாரும் எந்த கும்பலையாவது இவ்வளவு தைரியமா சொல்லுவாங்களா? அது யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னைய தவிர யாரும் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு இந்த உன்னைய தவிர கல்யாணங்கிறது இப்படி சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாது. திறமை வேணும். திறமை வேணும். சும்மா தைரியம் வேணும். முதல்ல சொல்றத சமாளிக்கிறதுக்கான என்ன இருக்கணும்? அந்த திறமை இருக்கணும். காது குத்துவது ஒரு கல்யாணம். ஆமா ஆமா. பெண் சடங்கு பூ புனித அடைவது ஒரு கல்யாணம். இப்படி எல்லாம் கல்யாணம் இருக்குல்ல. அப்படி கல்யாணம் இருக்கு. நீங்க எந்த கல்யாணம் பண்ண போறீங்க? எனக்கும் ஒரு ஆண் மகனுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, பொம்பளையா போய் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் பெண்ணாக இந்த ஆம்பளைக்கு பேர் என்ன? ஆம்பளைக்கு பேர் தானே முருகன். அழகன். என்னது? குழகன். குகன். முருகன். குலகதாரி. எனக்கு எம்புட்டு ஏறி அவரெல்லாம் தெரிவிட்டு இருந்தீல்ல, அவர்தான் புரிச்சேன். எனக்கு எத்தனை பேரு முருகனுக்கு இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது கிடைக்கிற இன்பம் முருகா வேற எதுலயுமே இல்லை அப்படின்னு சொன்னா உண்மைதான். ஆனா நான் அவரை கடவுளா நினைச்சிட்டு இருக்கேன். கேக்குறேன். தப்பா பேசுறேன். அபிஷ்டு அபிஷ்டு தப்பா பேசுறேன். என்னமோ சொல்றாள், நானும் சொல்றேன். அவ சொல்றாள் சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கணும்ல. ஆமா. கட்டிக்கமா முருகன். அபிஷ்டு அபிஷ்டு தப்பான வார்த்தை. தப்பா கட்டிக்க முடியுமா? முடியாதியா? அள்ளு மகன் வந்த வசகனை விடுத்து உயனதவை விட பொழுது வந்தவரே எனக்கு பரிசு கொண்டு இசைக்க வந்தது போது ஊட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்தில் வரையோ உங்களை பார்த்தா என்ன பண்ண போறீங்க? உனக்கு வந்த கந்தபடி வேலைக்கும் திருமணம் செய்து எங்கள் கண்டு மகிழ்வு.